இப்போ பாரு, electric field due to infinite long uniformly charged wire. நல்லா பாரு, electric field வேணும் due to infinitely long, ரொம்ப பெருசு ஒரு long charged wire இருக்கு. இந்த wire ரொம்ப thinனான wire. இதுல என்ன இருக்கு? இல்ல infinity length னு சொல்லியாச்சு. அப்புறம் length என்னன்னு கேட்டா நான் என்னடா சொன்னீங்க? எனக்கு வந்து ஒரு 10-15 டிவி இல்லை, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிவி வாங்கி கொடு, எனக்கு 2 நாள் ஆனாலும் உட்காந்து வரையுது. அப்புறம் என்ன பிரச்சனை இல்லை சொல்லி, இன்ஃபைனைட்ல இருந்து நான் எப்படி வரைஞ்சி காட்டுவேன்? இதுல வரைய முடியுமா ரிஃபத்? இன்ஃபைனைட்ல இருந்து நான் இந்த போர்டில் வரைவேனா? அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? சரியா? இப்ப நல்லா வரை, இந்த சார்ஜை சுத்தி நான் வந்து என்ன ஷேப் வரைவேன்? ஒரு சிலிண்டர். கரெக்டா? ஒரு அழகான ஒரு சிலிண்டர். தயவு செய்து இப்ப நான் சொல்றது தமிழ் அப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோ. கர்மண்டா எப்பா 12th வந்துட்டப்பா. ஐ எம் டிராயிங் அ சிலிண்டர். சரியா விடு. நான் எடுத்தோடனே டெரிவேஷனுங்கிறதுனால கொஞ்சம் அங்கே இங்கிலீஷ் எழுதணும். எடுத்தோடனே டயக்ராம் போட்டு எது என்னதுன்னு யாருக்கும் தெரியாது. ஓகேவா? அப்போ என்ன எழுத போகிற அப்படின்னா, சரியா, த ஆப்ஜெக்டிவ் இஸ் டு ஃபைண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் லாங் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஒயர். அது வேணான்னு எழுதிக்கோ. இல்லைனா டேக் பியூட்டிஃபுல் கர்மண்டோங்களே, டேக் அ இன்ஃபைனைட் லாங் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஒயர் which has a total charge of q, okay va, and a charge density of lambda. சரியா? புரியுதா? lambda charge density. Let the length of the wire be some l. இல்ல infinite wire. சரியா? அப்ப விட்டுரு. length of the wire l வேணா, நம்ம length of the cylinder வந்து l வச்சுக்கலாம். இப்ப இல்ல நான் எனக்கு இந்த போர்ஷனால, சரியா, இந்த போர்ஷனால எனக்கு எவ்வளவு கிடைக்க போகுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன நான் சொல்ல போறேன்? நெக்ஸ்ட் பார்த்தனா draw Gaussian surface. சரியா? அதான் சிலிண்டர். ஸோ இந்த Gaussian surface தான் நம்ம இங்க வருது. இது என்ன சர்ஃபேஸ்? Gaussian. பியூட்டிஃபுல்ல தூக்கி குப்பையில போட்டு வா. சும்மா பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். நான் என்ன சொன்னேன்? அழகான ஒரு டயக்ராம், அழகான ஒரு சிலிண்டர் வரைஞ்சுக்கோ. அப்புறம் சிலிண்டர் வரைய சொன்னா பிரிஸ்டம் வரைஞ்சு வச்சிருவீங்க. கேட்டா ப்ரோ அப்படிதான் போட்டாரு. உங்க வாழ்க்கையை டெலிட் பண்ணிட்டு போக எதுதான் வாழ்றீங்க? அன்னைக்கு எனக்கு எவ்வளவு பாவம் இருந்துச்சு தெரியுமா விஷ்ணு பிரியா பாக்குறப்ப. அந்த பொண்ணுக்கு நான் வந்து ஒரு பேசிக் ஃபார்முலா மியூ இஸ் ஈக்குவல் டு சி பை வி. நான் சொல்றேன் மியூ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வி. அந்த பொண்ணு கேட்குற இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா என்ன அப்படின்னா, நான் சரி பரவாயில்ல பாபா படிச்சிருப்பேன். டெலிட்டட் போர்ஷன்னா அந்த பொண்ணுக்கு பார்த்தோன்னா 8th இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டைரக்ட்லி போட்டு டெலிட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு வாழ்க்கை ஃபுல் இப்போ அந்த பொண்ணு வாழ்க்கை ஃபுல்லா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்ன டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்னன்னு தெரியாம படிக்கணுமா? என்ன இது? எந்த போதல இவங்கள டெலிட் பண்றாங்க முத போர்ஷனை? எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் டெலிட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கு. அதான் ஒன்று ஆசை. புரியுதா? இந்த மாதிரி எழுதிட்டு draw a Gaussian surface இல்லைன்னா symmetrical surface around the wire which is basically a cylinder. ஓகேவா? let the distance from the let the distance from the wire to the point where the electric field is to be determined இல்லைன்னா to the point where we are going to find the electric field due to infinite long wire uniformly charged wire. இந்த மாதிரி ஃபுல்லா எழுதிட்டு இந்த பாயிண்ட் வந்து p, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? r. length of the cylinder b l. புரியுதா? இந்த மாதிரி உட்காந்து நீ ஃபுல்லா எழுதணும். எழுதுனதுக்கு அப்புறம் டெரிவேஷன் ஆரம்பிக்க போற. சரியா? இப்போ பேசிக்கலி எனக்கு ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன? இன்டெக்ரல் ஆஃப் E dot dA. கரெக்டா? இது ஒரு ஃபார்முலா. இப்போ நல்லா பாரு, எனக்கு ஃப்ளக்ஸ் வேணும்னா எல்லா சர்ஃபேஸ்ல இருந்து எதிர்பார்ப்பேன். கரெக்டா இல்லையா? இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். கரெக்டா இல்லையா?
எனி டிஃபிகல்ட்டி? இங்கே பார்த்தாலும் இந்த டைரக்ஷனில், இங்கே அதே மாதிரி இந்த சைடும் வெளியே வரும். எனி டிஃபிகல்ட்டி? நோ. இப்போ எனக்கு ஒரு சிலிண்டர்னு சொன்னால் ஒரு 3D ஷேப், அதில் என்னென்ன ஏரியா இருக்கும்? ஒரு சிலிண்டரில் பேசிக்கலி என்னென்ன ஏரியா இருக்கும்? வெரி குட். பாரு, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே மேலே கீழே ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குமா? கரெக்டாக இல்லையா? இப்போ நான் மேலே வந்து இங்கே ஒரு ஏரியா வரைஞ்சிக்கலாமா? இல்லை, சும்மா கடடா சப்புன்னு அடிச்சு போடுவேன்டா. ஒரு சர்க்கிளோட ஏரியா பிளஸ் 4πr² ஆச்சு. அப்போ இங்கே என்ன இருக்கு? அப்புறம் எப்படி 4π? ஏன் இந்த இடத்துல வந்து ஹெக்ஸோப்ரோமின் ஹெக்ஸோமெத்லீன் ஏதாவது சொல்லு கேட்டா, நான் வந்து வேற ஏதோ சொல்லு. இப்ப இங்க என்ன ஷேப் இருக்கு? அதுக்கு 4π சொல்லு சொல்லு. சரி, ஸோ டோட்டல் 10th என்ன வருஷத்தை படிச்சு வந்திருக்கேன், டெலிட்டட். இப்ப நல்ல பாரு, கீழே ஒரு ஏரியா இருக்குமா? எனக்கு பாரு, மேல ஒரு ஏரியா, கீழே ஒரு ஏரியா. அந்த இடத்துல ஒரு சின்ன எலிமெண்ட் டிஏன்னு சொல்லி ஒரு சின்ன எலிமெண்ட் எடுக்கிறேன். ஓகேவா? மேல ஒரு ஏரியா, கீழே ஒரு ஏரியா, வேற என்ன ஏரியா இருக்கு? கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. அப்ப இந்த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியால ஒரு ஏரியா எடுத்துக்கலாமா? புரியுதா? வேற ஏதாவது பிஎஸ்ஏ, ப்ராப்ளம் சால்விங் அசஸ்மெண்ட். என்னடா இவனுக்கு பேச கொஞ்சம் அமைதியா இருக்கு. வேற நல்லா பாரு, இது வந்து ஏரியா ஏ, இது வந்து பி. அப்ப இதை பார்த்தனா டோட்டல் ஃப்ளக்ஸ் டியூ டு ஏ வருமா? E dot dA over the closed surface A, ஏங்கிற ஒரு சர்ஃபேஸ் மேல பிளஸ் B due to B. நான் க்ளோஸ்ட் இன்டர்வல்ல என்ன பண்ணனும் சொல்றீங்க? ஒரு க்ளோஸ்ட் ஏரியாமா, வேற ஒண்ணு இல்லமா. ஏரியா மேல என்ன பிரச்சனை? என்ன போடல? இல்ல, டோட்டல் ஏரியா ஏ, இந்த ஏரியா ஏ பி சி, புரியுதா? லெந்த்னா தான் இங்க டு இங்க. அதானே? சூப்பர் முகேஷ். அதான்டா சொன்னேன். இப்ப நல்லா பாரு, இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியாவுக்கும் நீ வெக்டர் பார்க்கணும். நல்லா பாரு, ஏங்கிற சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கா? ஏரியா வெக்டர் இப்படி இருக்குமா? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டருக்கும் ஆங்கிள் எவ்வளவு டிகிரி? அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆயிடுச்சு? எனி டிஃபிகல்ட்டி? சிக்கு வா. ஏரியா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி, ஏரியா வெக்டர் இப்படி. அப்ப என்ன ஆயிரும்? கரெக்டா? இங்க பாரு, பில பாரு, பில என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஏரியா வெக்டரும் சேம் டைரக்ஷன், 0வா? 1. அப்ப எனக்கு அந்த இடத்துல டோட்டல் ஃப்ளக்ஸ் பார்த்தனா இன்டகிரல் ஆஃப் E என்ன சர்ஃபேஸ்ல? இப்போ இந்த பி சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ் பேர் என்ன? கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். CSE ஆஃப் சிலிண்டர். கரெக்ட்டா இல்லையா? ஒரு சில கலவைகளுக்காக who has forget the form என்ன பண்ணணும் சொல்லிடுவோம் பேப்பரை. என்ன கிரெடிட்ஸ் கொடுக்கணுமா இந்த இடத்துல? திஸ் பேப்பர் பிலாங் டு 4.5 அடி கம்ஸ் 6 அடி பிரின்சியா. இந்த சரியா? இந்த ஷேப் தான் என்னன்னு இந்த ஒரு சில கலந்து யார் யாருக்கெல்லாம் ஃபார்முலா மறந்து போச்சோ, சிலிண்டரோட ஃபார்முலா தெரியாதோ. நல்லா பாரு, இது என்ன ஷேப்? இது ஒரு சிலிண்டர்னு அசியூம் பண்ணலாமா? பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? இப்ப நல்லா பாரு, இது ஒரு சர்க்கிள் தெரியுதா? இந்த சர்க்கிளோட இந்த லென்த் என்னன்னு சொல்லுவேன்? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் பேர் கேட்டா 2πr. பெரிமீட்டர்னு சொல்லிக்கலாம், இல்ல சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகேவா? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். கரெக்டா இல்லையா? இது பேர் என்னது? லென்த். கரெக்டா? ஹைட், லென்த். ஓகேவா? இப்ப இது எவ்வளவுப்பா? இது 2πr. இப்ப நல்லா எனக்கு போர் அடிக்குதுன்னு நான் இந்த சிலிண்டர் வந்து வெட்டிட்டேன். சிலிண்டர் என்ன பண்ணிட்டு இப்படி கட் பண்ணிட்டேன். இப்ப இது என்ன ஆயிடுச்சு? ஒரு ரெக்டாங்கிள். இந்த லென்த் என்னவா இருந்துச்சு முன்னாடி? இருந்துச்சா இல்லையா? 10th இதெல்லாம் மடக்கி மடக்கி நொறுக்கிலாம் ஆன்லைன்ல கஷ்டப்பட்டு நடத்துனது.
உட்காந்து நைட்டு 2:30 மணிக்கு உட்காந்து அனிமேஷன் வேற உங்களுக்கு ஒரு கோனூர் ஃபர்ஸ்ட் இப்படி சேருது உங்களை வந்து இந்த ஒரு கோன் இருக்கும் கோன் கூட நான் ஹெமிஸ்பியரை ஜாயின் பண்றப்ப அந்த ஷேப் எப்படி இருக்கும் உனக்கு அப்படியே அனிமேஷன்ல 2 ஜாயின் ஆகுது கேட்டா இப்ப ஃபார்முலா மாறிடுச்சு குலாப் ஜாமுன் வேற அது தண்ணிக்குள்ள குலாப் ஜாமுன் போகுதுன்னா பண்ணு சரி போதும் இப்ப நல்லா பாரு இது என்ன 2πr இது வந்து எல்லா அப்ப இதை நான் ஓபன் பண்ணிட்டேன்னா கரெக்டா நீங்க அப்பதான் இந்த காமெடி ட்ரை பண்றீங்க விரிஞ்சுட்டு நல்லது 2πr into length அப்ப ஏரியா ஆஃப் சரியா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் என்னது 2πr into l நான் இங்க லென்த் l ன்னு எடுத்திருக்கேன் அப்பல இருந்து அப்ப E into 2πrl any difficulty புரியுதா டாட் ஏன் இவ்வளவு நேரம் போடுறேன் டாட் இருக்காதுல காஸ் தீட்டா தான் போயிடுச்சுல புரியுதா இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 1 இது ஆக்சுவலி இது காஸ்ல கிடையாது ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்ச ஃபார்முலா கரெக்டா சொல்லிட்டேன் உன் வாயில என்ன கொலை கட்டேன் நோட்டை மூடி வச்சுட்டு வெட்டியா உட்காந்துருக்கேன் நீ சொல்ல மாட்டேன் அப்புறம் நான் சொன்னேன் அவன் சொல்லுவான் ப்ரோ என்னை எப்ப பாரு கலாய்ச்சிக்கிட்டே இருக்கீங்க ப்ரோ ஒரு முகேஷ் ஃபோன் வருது வீட்டுல இருந்து எங்க இருந்து குடிச்சிட்டு வந்திருக்கேன் சரியா இப்ப யூசிங் காஸ்லா காஸ்லா என்ன சொல்லுது ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் ஆனா இந்த சார்ஜ் பார்த்தனா ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருச்சு கரெக்டா அப்ப இந்த இடத்துல பார்த்தனா lambda is equal to என்ன பார்த்தேன் சார்ஜ் பை லென்த் கரெக்டா இல்லையா lambda is equal to சார்ஜ் பை லென்த் அப்ப சார்ஜ் வந்து என்ன போட்டுக்கலாம் சார்ஜ் வந்து என்ன போடலாம் lambda l அப்ப சார்ஜ் வந்து lambda l னு சப்ஸ்டிட்யூட் பண்ண இந்த ஃபார்முலா என்ன ஆயிடுச்சு இது ஈக்குவேஷன் 2 நம்ம கண்டுபிடிச்ச ஃப்ளக்ஸ் வந்து ஈக்குவேஷன் 1 புரியுதா இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கோ அந்த ஸ்லைட் வைங்க அக்கா ஏன் ஃபோன் பண்றாங்க அந்த ஸ்லைட் வைங்க கியூப் பதிலா லாம்டா இந்த ஈ கண்டுபிடிக்கணும்னா 1 5 என்னமோ எழுத போற மாதிரியே கேக்குறேன் ஈக்குவேட் பண்ண சொன்னீங்க சரி ஓகே நம்ம இன்னொரு 2 வந்துச்சுனா நம்ம அத கேவா மாத்தலாம் எழுதியாச்சா கரெக்ட் தான் கரெக்டா இப்ப நல்லா பாருங்க மேலே கீழேயும் k/2 2k கன்ஃபார்மா சொல்லு நல்லா பாரு மேலே கீழே 2 ஆல மல்டிப்ளை டிவைட் பண்ணா உங்களுக்கு டினாமினேட்டர் என்ன ஆயிரும் 4 பை எப்சிலன் ஆட்டா அப்ப 4 பை எப்சிலன் ஆட்டா என்ன எழுதிக்கலாம் புரியுதா புரியுதா அப்ப இதான் உனக்கு ஃபார்முலா சரியா அந்த இடத்துல எனக்கு வேணும்னா நான் லாம்டாக்கு வந்து திரும்பி q/l னு சப்ஸ்டிட்யூட் பண்றதா பண்ணிக்கலாம் அப்போ உனக்கு டைமென்ஷன் மேட்ச் ஆகுமான்னு பாரு நான் இந்த இடத்துல லாம்டாக்கு வந்து q/l போட்டேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் பேசிக் ஃபார்முலா என்ன kq/r². அப்ப k இருக்கு q லென்த் r இருக்குது இங்க ஒரு லென்த் l வந்துருமா அப்ப லென்த் இன்டு லென்த் ஸ்கொயரா அப்ப டைமென்ஷனலி கரெக்ட்டா புரியுதா என்னன்னு சொல்றேன்னு புரியுதா இதான் என்னது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு வாட் இது வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் முடிஞ்சு மொத்தம் 3 காஸ்ல உள்ளது இப்ப பாரு क्वेश्चन
2019 கேட்டிருக்காங்க, டைரெக்டாக சால்வ் ஆகாது. நல்லா பாரு, இந்த இடத்துல ஒரு சில விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, இந்த இடத்துல டினாமினேட்டர் இருக்கு, ஆர் இருக்கு. இந்த ஆர் என்னது? எதோட ரேடியஸ்? வாட் இஸ் சிலிண்டர்? நம்ம அசியூம் பண்ண காஷியன் சர்ஃபேஸ். காஷியன் சர்ஃபேஸ் எங்க அசியூம் பண்ண போறேன்? எனக்கு எந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணுமோ, அப்ப பேசிக்கலி இந்த ஆர் என்னது? எனக்கு எந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணுமோ அதுக்கு இதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ். சர்ஃபேஸ் வந்து அந்த ஃபீல்ட சரவுண்ட் பண்ணுமா இல்ல அந்த சர்ஃபேஸ் விட்டு வெளியே ஃபீல்ட் இருக்குமா? இதுக்கு வெளியே ஃபீல்டு இருக்கும். எனக்கு இந்த பாயிண்ட்ல வேணும். எனக்கு இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்னு தெரியணும். சரியா? அப்ப இந்த பாயிண்ட்ல வேணும்னா அந்த டிஸ்டன்ஸ் ஆர் எடுத்திருக்கேன். அப்ப இந்த ஆர் என்னது? டிஸ்டன்ஸ் வேர் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டு பி டிட்டர்மைன்ட். கரெக்டா? அப்ப எனக்கு என்ன தெரியுதுன்னா, தூரம் போக எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகும்? கம்மி ஆகும். புரியுதா? எஸ்.